ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி vlog சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குட்டி vlog தான். சாட்டர்டே, சண்டே vlog தான். ஸோ நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் கேரளாக்கு. ஸோ திரும்ப அங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே மார்னிங்லேருந்து இந்த vlog கண்டினியூ ஆகுது. சாட்டர்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது வந்து ஒரு யூஷுவலான ஒரு திங். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஒரு ஐயப்பன் டிவோட்டி. அதனால அவர் எப்பவுமே வந்து சாட்டர்டே மார்னிங் ஆனாலே ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். ஸோ நானும் வந்து சில டேஸ் போவேன். என்னால முடியிற டேஸ் வந்து நானும் கூட போயிட்டு வருவேன். அன்னைக்கு மார்னிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்க ஊர்ல இருந்து வரப்பவே பார்த்தீங்கன்னா, எங்க கூட வந்து என்னோட மாமாவோட வைஃப் வந்திருந்தாங்க. அதனால அந்த அன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் மட்டன் தலையும் எடுத்திருந்தோம், மூளை எல்லாமே அன்னைக்கு ஃபுல்லா மட்டனோட ஐட்டம்ஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கோங்க. இது நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டில தான் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா பீஸ் கம்மியா போட்டுட்டு, ரைஸ் வந்து கொஞ்சம் நெறைய போட்டிருந்தேன். அந்த மாரி செஞ்சிருந்தேன். ஆனா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு நேரத்திலே காலி ஆயிடுச்சு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன்ல வந்து ஒரு சுக்கா மாரி ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தலக்கறி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பிரெயின் ஃப்ரை. இதெல்லாம் அம்மா பண்ணாங்க. நான் வந்து பிரியாணி மட்டும் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சு நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெயும், நெய்யும் சேர்த்து 2மே சேர்த்து நல்லா அரைச்சு வதக்கிக்கோங்க. அதுல வந்து ஒரு பெரிய வெங்காயத்த ஸ்லைஸ் பண்ணி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து ஒரு பாதி தக்காளி போட்டா போதும். ஏன்னா புளிப்புக்கு வந்து நம்ம தயிர் சேர்த்த போறோம். அதனால பாதி தக்காளி போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம காமிச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் தயிரு, கொத்தமல்லி, புதினா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மெஷரிங் கப்ல வந்து 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி. நான் குக்கர்லயே தான் அப்படியே வைக்க போறேன். அதனால 2 கப் தண்ணி. நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் 2 கப் தண்ணி ஊத்திருக்கேன். எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு அந்த பாயிலிங். அதுவும் இல்லாம நீங்க செய்யறப்ப வந்து கொத்தமல்லி, புதினாலாம் வந்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அது வந்து ரொம்ப சூப்பர் ஃப்ளேவர குடுக்கும். ஸோ நம்ம அத தம் போட்டு வச்சாச்சு. அம்மாவோட தலைக்கறி பார்த்தீங்களா? எவ்வளோ ட்ரையா சூப்பரா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இது வந்து மட்டன் சுக்கா ஆக்சுவலி. நல்லா கொழுப்பெல்லாம் போட்டு, அந்த எலும்பு பீஸ் எல்லாம் போட்டு, ஒரு நல்லா திக்கான ஒரு சுக்கா மாதிரி பண்ணியிருந்தாங்க. அம்மா வந்து இதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. அம்மாவோட ரெசிபி வேணும்னா, நான் கண்டிப்பா கவர் பண்ணி போடுறேன். மீன்வைல் நம்மளோட மட்டன் பிரியாணிக்கு விசில் வந்துருச்சு. கரெக்ட்டா 3 விசில் தான் நான் விட்டுருந்தேன். 3 விசில்லே அது ரொம்ப உதிரி உதிரியா வந்திருந்துச்சு. பிரெயின் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அம்மா தான் கிளீன் பண்ணி அதுக்கு மசாலா போடுவாங்க. ஏன்னா நான் போட்டேன்னா எனக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில செஞ்ச இட்லி, அது கொஞ்சம் மிச்சமா இருந்துச்சு. சாம்பார் அதெல்லாம் கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு. தயிர் வந்து நம்ம வீட்ல எப்பவுமே இருக்குங்க. ஏன்னா, அப்பாக்கு தயிர் வேணும். சாப்பிடுறப்ப மஸ்ட்டா ஒரு குண்டால பழைய தயிரும், ஒரு குண்டால புது தயிரும் வச்சிரணும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவாடு. யூசுவலா நாங்க ஒரு டைம் செஞ்சுட்டோம்னா, ஒரு 2 நாளைக்கு அப்படியே பாக்ஸ்ல போட்டு வச்சுருவோம். அதனால அது அப்பப்ப சாப்பிடுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஒயிட் ரைஸ் வந்து வடிச்சு வச்சிருந்தாங்க. யூசுவலா வந்து ஒயிட் ரைஸ் வடிச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ அதையும் வடிச்சு வச்சாச்சு. எல்லா குக்கிங்கும் முடிஞ்சது. கிளீனிங் மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு. கிளீனிங் வந்து அடுப்ப மட்டும் தொடச்சு விட்டாச்சு. அதுக்குள்ள எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அப்பா, ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்துட்டாங்க சாப்பிடுறதுக்கு. சரி போய் சர்வ் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு, அதுக்கப்புறமா கிளீனிங் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, குக்கர ஓப்பன் பண்ணி பார்த்தா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிரியாணி. அதோட ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டா, அவ்ளோ உதிரி உதிரியா இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். எதுவுமே கீழ ஒட்டவே இல்ல. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நான் டீட்டெயில்டா ரெசிபி ஏன் போடலேன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து மஷ்ரூம் பிரியாணி, மட்டன் பிரியாணி நான் நெறைய போட்டிருக்கேன். ஸோ ரிப்பீட்டடா சேம் ரெசிபி வீடியோ போட வேண்டாமேன்னு தான் நான் இத வந்து அவ்ளோ டீட்டெயில்டா கவர் பண்ணல. பட் ஸ்டில் உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்க. யூசுவலா சீரக சம்பா ரைஸ்ல தான் நம்ம பண்ணுவோம். எப்பவுமே அதுதான். அந்த அன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து முந்தத்த நாள் வாங்கிட்டு வந்தனால, சரி அதுல ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன்னா, அது ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே சர்வ் பண்ணி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். அது வந்து பிரெயின் ஃப்ரை. நான் முதல்ல அத சாப்பிட்டு, அப்புறம் வெறும் சாதத்துக்கு வந்து சுக்கா வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல பிரியாணிய என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம்.
டிவி வந்து நம்மளோட தளபதி படம் தான். அத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நான் போட்ட ஆர்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு சன்ஸ்கிரீன் பியூட்டி ஆஃப் ஜோசன் பிராண்ட்ல இருக்கிற சன்ஸ்கிரீன். ரொம்ப ரொம்ப சூப்பரான சன்ஸ்கிரீன்ங்க. அதாவது நான் வந்து சின்ன பேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் இத முடிச்சுட்டு அடுத்தது ஆர்டர் பண்ணிக்கிறது. அந்த மாரி தான் நான் பண்றது. ஏன்னா பெருசு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால நான் சின்னது போட்டுட்டு அதுக்கப்புறமும் அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது ஆர்டர் பண்ணிக்குவேன். அப்புறம் ரோஸ்மெரி லீஃப் வந்து ஹேருக்காக தண்ணி கொதிக்க வச்சு நான் ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணிப்பேன் அப்பப்போ. அது போக பார்த்தீங்கன்னா, Instagramல வந்து ஒரு பேஜ்ல நான் குர்த்தி ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த குர்த்தி வந்திருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான மெட்டீரியல். ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. நெக்ல, ஸ்லீவ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஹக்கோபா டீட்டெயிலிங் குடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சென்டர்ல வந்து பைப்பிங் இருக்கிறனால நம்மள ரொம்ப ஸ்லிம்மா வேற காமிச்சுது. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நைட் வந்து படத்துக்கு போயிருந்தோம். புதுசா வந்த மோகன்லால் படம் தான். படத்துக்கு போய் படம்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு விளாக்ல நம்ம பார்க்கலாம்.